பஸ் போயிருவா. நேரம் ஆகுது வா. வா ஆட்டோல போலாம் வா. உனக்கு இப்ப என்ன ஆட்டோல தான் போகணுமா? வா ஆட்டோல போலாம் சீக்கிரம் போய். சரி வா போலாம். வா 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 சீக்கிரம் வா. அண்ணா ஆட்டோ வருமா அண்ணா? இங்க திருமங்கலம் வரைக்கும் போகணும். திருமங்கலம் பக்கம் தான். திருமங்கலத்துல இருந்து கொஞ்சம் தூரம். எவ்வளவு தூரம் இருக்குமா? சரி உட்காரு. வா வா வா. அண்ணா இங்கதான் அண்ணா இங்கதான் வாங்க. நிப்பாட்டும்போது அண்ணா இங்கதான் அண்ணா அண்ணா இங்கதான் நான் நிறுத்துங்க. நீ வா போலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வரோம். பணம் பணமா? அங்க சவாரி தானே வந்தீங்க? சரிம்மா நீ காசு இருந்தா கொடுத்து. அப்படியே என்கிட்டயும் 10 பைசா இல்லடி. எப்போதுமே நான் காசு ஒத்துருக்கேன். இன்னைக்கு பார்த்து என்கிட்ட காசே இல்லடி. இப்ப என்ன பண்றது? ஐயோ அண்ணா நீங்க கடவுள் மாதிரி சரியான டைமுக்கு விட்டீங்கண்ணா. ஆட்டோக்காரம்மா. ஆட்டோக்காரங்கனாலே கடவுள் தானேம்மா. அதான் சரியான டைமுக்கு. காசு இருக்கா இல்லையா? அண்ணா இல்லண்ணா. ஜிபே பண்ணி விடுங்க. இல்லன்னா யார்ட்டையா கேட்டு பண்ணுங்க. ஜிபே அப்படின்னா? ஜிபேனா என்னன்னு தெரியாதா? ஜிபே அது என்னன்னா? ஜிபேனா என்னன்னா ஒண்ணும் தெரியலையாண்ணா. எந்த ஊரு? இந்த ஊரு தானுங்கண்ணா. பக்கத்து ஊர்னா திருமங்கலம் பக்கத்துல ஒரு கிராமம்னா. திருமங்கலத்து பக்கத்துல என்ன மக்கற மெட்ராஸ் சுத்தி திண்டிவனம் வரைக்குமே ஃபுல்லா பக்கத்துல ஒரு சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி இருக்கும். ஏன் சிட்டிக்குள்ள கிராமம் இருக்காதா? காசு இருக்கா இல்லையா? இல்லன்னா இப்ப இல்லன்னா காசு எப்போதும் வச்சிருப்பேன். இன்னைக்கு காசு இல்லாம இன்னும் உரிமையா வந்து ஆட்டோ எடுக்கணும். 2 பேரும் அப்படியே சிக்கு சிக்கு முடியாது. பாக்குறீங்க அண்ணன் மாதிரி இருந்தீங்களா? அண்ணன் மாதிரி இருந்தா? ஆமா. அப்புறம் அப்பா மாதிரி இருந்தா சொத்து எழுதி போயிருவீங்களா? என்ன அப்படிலாம் சொல்றீங்க? அண்ணன் மாதிரி இருந்தா ஆட்டோல சவாரி வருவீங்க. அப்பா மாதிரி இருந்தா சொந்த எழுதி. உங்களை பார்த்தா நல்ல குணமா தெரிஞ்சது. நல்ல கேரக்டர். இந்த டபாக்கு வேலை நம்மள்ட்ட இருக்க கூடாது. காசை எடுத்து வச்சுட்டு போகணும். அண்ணா பார்த்து இது பண்ணுங்கண்ணா. உதவி பண்ணுங்க. என்னத்த பிரசவத்துக்கு எல்லாம் இலவசம் அவங்களுக்கு எல்லாம் செய்றீங்க. நீங்க பிரசவமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் உங்களுக்கு பிரசவம் பிச்சு போடுவேன். பிச்சு யாரு பிரசவமா இருக்கீங்க? இன்னும் காசை ஏமாத்தி பொண்ண சொன்னேன். அதுக்காக நாங்க பிரசவமா இருக்கோம். என்ன பேசுறேன்? பிரசவமா இருக்கான்னு தெரியாதாமா? நீ என்ன டாக்டரா? நீ என்ன டாக்டரா? மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன தேவையில்லாம பேசுறது? ஒரு ஆட்டோ காசு பின்னாடி இப்ப என்கிட்ட காசு இல்ல. இப்ப என்ன பண்ணலாம்? என்கிட்டயும் காசு இல்ல. 10 பைசா இல்ல. சரி வா போலாம். இங்க இருக்கட்டும். அவரு நம்ம வீட்டுல போயிட்டு வாங்க. அந்த 10வது தெருவுல எங்க வீடியா? காசு வைக்கல. இரு சும்மா காசு அலையற. காசே பாக்காத மாதிரி நாங்களே லட்சக்கணக்கில் புழங்கணும். காசு அலையற லட்சக்கணக்கில். ஏன் வாடி போலாம். அந்த 4வது தெருவுல போயிட்டு ஆட்டோ கொடுக்க துப்புல லட்சக்கணக்கில் போலாம். யாரு எங்களுக்கா? வீட்டுல வந்து பாரு அவ்வளவு காசு வச்சிருக்கிறோம். ஏதோ கையில பர்ஸ் அவசரமா வச்சுட்டு வந்துட்டோம். என்ன காசே இல்லாத மாதிரி பேசுற? எங்க வச்சுட்டு வந்த? வீட்டுலதான் வைப்பாங்க. உன் முந்தா நிலைய வைப்பாங்க. வீட்டுல வச்சுட்டு யோ இல்ல திமிரா பேசுற. புடுங்கற காசு கொடு. ஆள பாரு. 80 காசு கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. மூடிட்டு போ. அவ்வளவுதான். ஓசில அனுப்பிச்சு விட்டான்னு போட்டு இந்த ஓட்டா பெரிய இதா பேசுற. நீ ஏன் இப்படி ஆடுற? உனக்கு என்ன பிரச்சனை? சாவடிச்சிருவியா? பெரிய இவனா நீ? மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? இவனுக்கு சொந்த ஆட்டோல வாடகை ஆட்டோ ரொம்ப சீன் போடுறான். கார்பூசல 4 ஓட்ட போட்ட மாதிரி மாமாடா நீ அப்படிதான்டா. ஆதாரி பையல. போய் என்ன சொல்றா? கார் கீழ மேல வரைக்கும் போடா. இதுவெல்லாம் தங்கன்னு சொல்லலாம். நீ சிங்கன்னு சொல்லலாம். என்ன வெல்ல உங்க அப்பா என்ன வெல்ல? இவனெல்லாம் பேசிட்டு
ஓங்கி இழுக்க. ஆட்டோக்காரங்க மரியாதை இவனை நீங்க கேவலமா ஆட்டோல வந்துட்டு ஓசில ஆட்டவா? இவன். காசு பர்ஸ மறந்துட்டு வந்துட்டா உடனே நாங்க ஏமாத்துறோங்களா இல்ல ஃப்ராடா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பேச்சே சரியில்லையே. என்ன பேச்சு சரியில்லை? ஒழுங்கா பேசுறியா? நீ அண்ணனா அந்த மரியாதை கொடுத்துக்கற நீ. அம்மா ஆத்தாண்டா, காலு கொடுங்க. ஐயோ என்ன நீங்க அப்படி பண்ண வேணாம். நான் சொன்னமா அம்மா அதான் பண்ண சொல்லுங்க. நடிக்க சொல்ல மாடா. போடா. ஆள பாரு. நொண்ணைங்களா 80 காசுக்கு ஓவரா பேசாதடா. முடியாது போடா. 10 ரூபாயா இருந்தாலும் என் காசு. தர முடியாது. என்ன பண்ணுங்கற? தர முடியாது. முடியுமா பண்றா? அத ஓசில அடிச்சிட்டு ஒண்ணு போய் தொலைங்க போங்க. அப்படி பண்ணு, மூடு. நீ என்ன பிச்சை பண்ணே? நாங்க உங்களுக்கு போட பிச்சை. என்கிட்ட பேசாத. நான் தெருவுக்குள்ள பிச்சை காசை தூக்கி எறியறேன். அப்படியே பெரிய அறுத்து தள்ளிட்டாலும் நாங்க செய்யாம கிளிப்பா வேலையை பாத்துக்கிட்டு வா, வா. 80 ரூபாய்க்கு பிச்சைக்கார. யாரா சாவு? யாரு சாகுற? கஸ்மாலம் மூதேவி. கொடுக்க துப்புல மூஞ்சி மோவர கட்டியும் பாரு. ஆளே மோவர 10 ரூபா கொடுக்க துப்புல பண்ணாட பண்ணாட. நீ போசல நான் போணும். நீ போசல நான் எனக்கு போணும். உங்க ரெண்டு பேர் பேசி பார்த்தா இது எங்க தெரு? எங்க தெரு? அவதான் இருக்கு. இது எங்க தெரு? நீ நான் என்ன போ சொல்றது? நாங்க போய் எனக்கு தெரியல. அப்பா வாங்கி இந்த ரோட ஆமாடா, உங்க தெரியுதாண்டா. ஆமா எங்க தெரு தான்டா இது. வந்து பாரு நீ பேச ஏரியாக்குள்ள வந்து பாரு பேச. வாடி நம்ம போலாம். இவன் என்ன பேச்சு? போ. நல்ல விலைடி. 80 ரூபா லாபம். போடா 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 பீத்தற பையல. போடா பீத்தற பையல. புரியல இதே மாதிரி ஆட்டோக்காரங்க டெய்லி பெட்ரோல் சோரி போயிட்டு இருக்கோம் பாத்துங்க பாருங்க என் புற கொடுக்கவே பாட்டை தூக்கி போடுறான் அவன் நல்லவலாம் பாத்துக்க தெருவே வாங்கி வச்சிருக்கான் பாத்துக்க